உயிருக்குள்ளே தானே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடம்புல உரைகின்ற ஒரு உயிர் போல அப்படின்ற மாதிரி ஜெயச்சந்திரன் அவர்களினுடைய ஹிட்ஸை பற்றி பலரும் பேசி வந்துட்டுருக்காங்க. கலைஞர்கள் மட்டும்தான் தாங்கள் மறைந்த பின்பும் தங்களின் கலைகளின் ஊடாக காலம் இருக்கிற வரைக்கும் உலா வருவாங்க. ஏதாவது ஒரு தருணத்தில் மக்களால் நினைவு கூறப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எழுத்தாளர், ஓவியர், இசையமைப்பாளர்னு இருக்கிற அத்தனை கலைகளிலும் சிறந்து விளங்கிய அத்தனை கலைஞர்களும் அந்த வகையே. ஏன் ஜாதி மத பேதமில்லாத, வர்க்க ஏற்றத்தாழ்வில்லாத சமத்துவ சமூகத்தை கட்டமைக்க போராடிய ஒவ்வொரு புரட்சியாளனும் வரலாற்றால் என்றுமே வாழும் கலைஞன்தான். அந்த வரிசையில் கடந்த 60 ஆண்டுகளாக இசை வழியே தனது தனித்துவ குரலால் வாழ்வின் வசந்த காலங்களில் உற்சாகப்படுத்திய, துயரங்களின் போதும் ஆற்றுப்படுத்திய, தூக்கம் தொலைந்த இரவுகளில் தாளாட்டிய மலையாள குரலோன் தான் ஜெயச்சந்திரன். சாகா வரம் பெற்று காற்றின் மொழியாகியிருக்கிறாரு. 1944 இசை குடும்பத்தில் பிறந்து 6 வயதிலேயே மிருதங்கம் பயில தொடங்கினார் ஜெயச்சந்திரன். தன்னுடைய 8 வயதில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பக்தி பாடல்களை பாடத் தொடங்கியிருக்காரு. 1958 மாநில அளவில் பள்ளி சிறுவர்களுக்கான போட்டியில் சிறந்த பாடகராக ஏசுதாஸ் பரிசு வென்ற அதே மேடையில் சிறந்த மிருதங்க கலைஞர் பரிசை வென்றிருக்கிறார் ஜெயச்சந்திரன். 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் நீதி நிகழ்ச்சி ஒன்றில் ஜெயச்சந்திரன் பாடுவதை கேட்ட மலையாள இயக்குனர், ஒளிப்பதிவாளர் ஏ. வின்சென்ட், தயாரிப்பாளர் RS பிரபு குஞ்சாலி மராக்கார் என்ற படத்தில் பாட வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர் பாடல் பாடிய கள்ளித்தோழன் என்ற படம் அந்த படத்துக்கு முன் வெளியாயிருச்சு. தொடர்ச்சியாக மலையாளத்தில் பாடி வந்த ஜெயச்சந்திரன் MSV இசையில் பனி தீராத வீடு என்ற மலையாள படத்தில் பாடிய ஒரு பாடலுக்காக கேரள அரசின் விருதை 1972 ஆண்டு வாங்கியிருக்கிறாரு. அடுத்த ஆண்டில் தமிழில் அலைகள் என்ற படத்தில் பொன்னென்ன பூவென்ன பெண்ண அப்படின்ற பாடலின் வழி தமிழ் நெஞ்சங்களில் ஜெயச்சந்திரனின் குரலை பதியம் போட்டார். அதே MSV வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரிழைகள் என அலை வீசத் தொடங்கிய அந்த குரல் மெல்ல மெல்ல ஏசுதாஸ், SPB ஆகியோருக்கு நடுவில் தன்னையும் தமிழ் செவிகளால் கூர்ந்து ரசிக்க செய்தது. அப்படியே ஏதோ வசீகர ரகசியம் இருக்கும் இந்த குரலை தாலாட்டுதே வானம் தள்ளாடுதே மேகம் என பட்டித்தொட்டி எல்லாமே கொண்டு சேர்த்தார் இளையராஜா. தொடர்ச்சியாக இளையராஜா இசையில் ஏசுதாஸ், SPB சாயல் இல்லாமல் மனதை வருடியபடி அடுத்த தலைமுறை ரகுமான், தேவா, SA ராஜ்குமார், GV பிரகாஷ் வரை ஒரு ரவுண்டு வந்தார் ஜெயச்சந்திரன். ரேடியோ பெட்டி தொடங்கி ஸ்மார்ட் ஃபோன்கள் வரைக்கும் அனைத்திலுமே அவருடைய பாடல்கள் இல்லாத இரவுகளை நம்மளால் கடக்கவே முடியாது. ரசிகர்களை அவருடைய குரல் கட்டி போட்டது. இரவுகளை கட்டி போட்ட மன இறுக்கங்களை தளர்த்தி தாலாட்டி ஜெயச்சந்திரனின் மறைவு என்றைக்குமே மாறாத ஒரு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கக்கூடிய பொக்கிஷம் மாதிரி தான். கடலுக்கு அந்த பக்கம் இருந்து சூரியன் உதிக்க துயில் எழுந்தும் வேலையில் என்ன ஆகும் அப்படின்னா, சூடான தேநீருக்கு பதில் தாலாட்டுதே வானம் தள்ளாடுதே மேகம், அதே போல் தாளாமல் மடி மீது தார்மீக கல்யாணம், இது கார்கால சங்கீதம்னு காலை பொழுதுக்கே புத்துணர்ச்சியூட்டி இருக்கிறாரு ஜெயச்சந்திரன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் பாடலை பாடியிருக்கிறாரு. அதற்கப்புறமாக பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன்னு அப்படின்னு அம்மன் கோவில் கலைக்காலை பாடலை பாடியிருக்கிறாரு. சொல்லாமலே யார் பார்த்தது பூவை உனக்காகல பாடியிருக்கிறாரு. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு வைதேகி காத்திருந்தால பாடியிருக்கிறாரு. அதற்கப்புறம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பாடலையும் பாடியிருக்காரு. ஒரு தெய்வம் தந்த பூவை கன்னத்தில் முத்தமிட்டால் பாடலை பாடியிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாரு. இவருடைய இந்த குரல் நம்மளால் இந்த பாடல்கள் வழியாக என்றைக்குமே உயிர் பெற்று அவர் இருக்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அவருடைய மறைவு இன்ன வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துக்கமாக தான் பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாக ஜெயச்சந்திரன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.